ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகனோட டேரக்டரான அச்சுவினோத் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடு அப்படிங்கிற சசிகுமாரோட படத்துக்காக வந்து அவர் கொடுத்துருக்காரு. இப்போ பேசும்போது ஜனநாயகனை பற்றி இன்டெரக்டாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மயிலாடு படத்தில் ஒரு போர்ஷன் வருமா, அந்த போர்ஷனில் ஒரு கேரக்டர் வந்து அரசியல் பற்றி பேசும். அந்த அரசியல் பற்றி பேசும்போது எல்லாருமே அவங்க அந்த கேரக்டர் வந்து அடிப்பாங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர் தான் வந்து காப்பாற்றுவாராம். பட் இப்போ எதுக்கு அதை சொன்னார் அப்படின்னா, நான் வந்து இதே மாதிரி அரசியல் பேசினேன் அப்படின்னா என்னை வந்து யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படிங்கிறத அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுலேருந்தே தெரியுது, ஏன்னா ஜனநாயகன் படத்தில் அவர் அரசியல் பேசியிருக்காரு போல். அதனால தான் வந்து இன்டெரக்டாக இதை சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருந்தார். அதில் வந்து சொல்லியிருந்தார் அச்சுவினோத் அவர்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கும்போது அவர் சிம்பிளாக சொல்லியிருந்தார், இது வந்து நம்மளை மீறி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால் வந்து எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத சொல்லி ஷேர் பண்ணியிருப்பார். அவர் சொன்ன 2 விஷயமே ஒன்று தான். ஏன்னா ஒன்று வந்து கை மீறி போகுது. ஸோ சென்சார் இஷ்யூ ஏன் வருது அப்படிங்கிறதும் தெரில. ஸோ எந்த போர்ஷன் அப்படிங்கிறதுமே அவருக்கு புலப்படலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரசியல் அவர் பேசினாலே அப்படின்னாலே அவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலங்கிறதும் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது தான். ஏன்னா எந்த ஒரு டைரக்டருக்குமே அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். ஏன்னா தன்னோட படைப்பு வந்து எந்த சூழ்நிலைனால எதுக்காக அது வந்து தடைபட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியாத போது, ஸோ என்ன ப்ராப்பர் ரீசன் அப்படிங்கிறதுமே புலப்படாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மிக வருத்தமாக தான் இருக்கும். ஸோ அவங்க படைப்பை வந்து கண்டிப்பாக வந்து பெரிய திரையில் பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ தளபதியன்ஸும் அதை தான் ஆசைப்படுறோம், ஜனநாயகன் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அது வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணணுங்கிறது தான் காத்துட்ருக்குது. ஏன்னா இத்தனை தடைகளை தாண்டி அது வரும்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணுங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்போ வந்து அச்சுவினோத் அவர்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.